நோக்கி பயணிக்கும் இந்த வேளையில் பொருளாதார மற்றும் கலாசார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் நாட்டிற்கு வருகை தரும் முதலீட்டாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் தாம் மனமுவந்து வரவேற்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இந்தியாவின் 77வது குடியரசு தினம் மற்றும் இலங்கையின் 78வது சுதந்திர தினம் ஆகியவற்றை முன்னிட்டு இலங்கை இந்திய சங்கம் ஏற்பாடு செய்திருந்த விசேட கொண்டாட்டத்துடன் கூடிய ராப்போசன விருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது இலங்கை இந்திய சங்கத்தின் உத்தியோகபூர்வ சஞ்சிகை வெளியீடு மற்றும் போர்ட் ஆஃப் கால் எனும் நூலினை பிரதமர் மற்றும் இந்திய உயர் ஸ்தானிகரிடம் கையளிக்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இலங்கை இந்திய சங்கம் 7 தசாப்தங்களுக்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் பாரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றது. கலாசார ரீதியான பங்களிப்பு, கலந்துரையாடல் மற்றும் தொடர்ச்சியான தொடர்புகளூடாக இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில் மாத்திரமின்றி மக்களுக்கு இடையிலான உறவுகளை பேணுவதற்கும் இச்சங்கம் பெரும் பணியாற்றியிருக்கின்றது. கடந்த ஆண்டில் இந்திய இலங்கை இருதரப்பு உறவுகளின் வலிமையை நாம் மீண்டும் ஒரு முறை கண்டோம். குறிப்பாக தேவ்னி மோரி புனித சின்னங்களை இலங்கைக்கு எடுத்து வந்து அவற்றை காட்சிப்படுத்துவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று தித்வா சூறாவளி இலங்கையை பாதித்த போது சாகர் பந்து நடவடிக்கை மூலம் எமது உதவிக்கரம் நீட்டிய முதலாவது நாடாக முன்வந்த இந்தியா எமது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு அளப்பரியதாகும். இலங்கையின் மீட்சிப் பணிகளுக்காக 454 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நீண்டகால நிவாரண பொதியை அறிவித்தமைக்காகவும் நிலைபேறான அபிவிருத்தி பயணத்தில் எங்களுடன் கைகோர்த்து செயற்படுவதற்காகவும் இந்தியாவை பாராட்டுகின்றோம். இலங்கை இந்திய பங்காளித்துவமானது பொருளாதார அபிவிருத்தி, வலுசக்தி, இணைப்புத்துறை, வர்த்தகம் மற்றும் முதலீடு, டிஜிட்டல் மாற்றம், சுகாதாரம், கல்வி, கடல்சார் பாதுகாப்பு, மக்களிடையிலான தொடர்பு என பல பரிமாணங்களில் விரிவடைந்துள்ளது. இலங்கை நிலைபேறான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் இத்தருணத்தில் இந்திய வர்த்தக நிறுவனங்களின் மேலதிக முதலீடுகளையும் இந்தியாவிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகையையும் நாம் அன்புடன் வரவேற்கின்றோம் என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்தியா எமது நெருங்கிய அண்டை நாடு மாத்திரமின்றி ஒரு முக்கியமான பங்காளியும் ஆகும். இலங்கை மக்களின் நலன் கருதியும் பிராந்தியத்தின் மேன்மைக்காகவும் இந்த ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்ல இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவானது வெறும் ராஜதந்திர மட்டத்துடன் மட்டுப்படுத்தப்படாதது, அதற்கு அப்பால் சென்ற ஒரு பலமான அதேவேளை விசேடமான உறவாகும். இந்தியாவிற்கு வெளியே வழங்கப்படும் முதலாவது சர்வதேச பட்டப்படிப்பை இலங்கையில் அறிமுகப்படுத்தியதன் மூலம் கல்வித்துறையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தகவல் தொடர்பாடல் மற்றும் மக்களிடையிலான உறவுகள் போன்ற பல துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்திய இலங்கை உறவுகளில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாரிய முன்னேற்றம் காணப்படுகின்றது என குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூதுவர்கள், ராஜதந்திர அதிகாரிகள், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். In Sri Lanka in the past, I know our president particularly enjoyed the last visit he made to the AI conference. We are thankful again for the warmth with which he was received, and also the wonderful opportunity that our country received, to be able to really think through some of those very important technological changes that the world is going through, and to make sure that Sri Lanka this time is not left behind in any of those changes. We really want to make sure that Sri Lanka is an equal partner in the world when it comes to technology and the technological changes that the world is going through so rapidly. So thank you again for that opportunity as well. Today, Sri Lanka-India partnership extends across multiple sectors, including economic development, energy, connectivity, trade and investment, digital transformation, health, in education, maritime security, and people-to-people engagement. I think we want to position ourselves in a way that we can
also make the best of being positioned in such a close, strategically so closely to India